அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது பலஸ்தீனில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய யுத்த சந்தர்ப்பத்திலே ஒரு வாலிபர் எழுதிய கடிதம் தான் இது. அவருடைய பெயர் முஹம்மது அப்துல் காதிர் அல் ஹுசைனி. இவர் இந்த கடிதத்தை 2024 ஆண்டு 3ஆம் மாதம் 25ஆம் திகதி எழுதியிருக்கிறார். அவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறாரா அல்லது ஷஹீதாகி விட்டாரா தெரியாது, அல்லாஹு ஆலம். இதிலே அவர் எழுதுகிறார், நான் மரணித்து ஷஹீதாகி விட்டால் இந்த யுத்தத்திலே அரபு நாட்டுடைய ஆட்சியாளர்களை, அரசர்களை நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன். அவர்கள் எங்களுக்கு மோசடி செய்து விட்டார்கள். நாங்கள் கஷ்டமான நாட்களை கழித்தோம். எந்த சாப்பாடும் இல்லாமல், பாதுகாப்பும் இல்லாமல், குடிப்பானமும் இல்லாமல் வாழ்ந்தோம். எனக்கு சிறு வயது இருக்கும் பொழுதே இந்த கஷ்டங்களை எண்ணி என்னுடைய முடி கூட நரைத்து விட்டது. அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். யா அல்லாஹ், 7 வானங்களை படைத்தவனே, உன்னிடத்திலே நான் இந்த விடயங்களை முறைப்பாடு செய்கிறேன் என்று ஆரம்பமாக எழுதியிருக்கிறார். அதன் பின்னால் இந்த கடிதத்திலே தன்னுடைய தாயுடன் பேசுகிறார். என்னுடைய தாயே, என்னை நீ மன்னித்து விடு. உஹிப்புகி கசீரன், நான் உன்னை அதிகமாக நேசிக்கக்கூடியவன். நான் பிரிந்து சென்றால், மரணித்து விட்டால் என்னை நினைத்து நீ கவலைப்படாதே. இந்த கடிதத்துடைய 3வது கட்டமாக முழு மனிதர்களுக்கும் இதனை எழுதுகிறார். ரிசாலத்தி லி ஷாபில் மிஸ்ரி, என்னுடைய இந்த கடிதம் எகிப்திலே வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டியும், ஷாபில் யமனி, யமனிலே வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டியும், அதே மாதிரி ஜோர்தானிலே, ஜெசாயிரிலே, லிபியாவிலே, லெபனானிலே, தூனிசியாவிலே, சவுதானிலே, சோமாலிலே, மலேசியாவிலே ஆகிய நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டியும் நான் இதை எழுதியிருக்கிறேன். அமானத்தன் அலைக்கும், உங்கள் மீது இது அமானிதமாக இருக்கிறது. கஸ்ஸாவை இந்த நிலைமையில் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். இது உங்கள் மீது அமானிதமாக இருக்கிறது. நீங்கள் கஸ்ஸாவை மறந்துவிட வேண்டாம். எனக்கு பின்னால் அதற்கு பொறுப்பாக உங்களை நான் விட்டு செல்கிறேன். நான் உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவன். இது ஒரு அமானிதம். நீங்கள் எங்களுக்கு மோசடி செய்துவிட வேண்டாம். யாருக்கெல்லாம் என்னுடைய இந்த கடிதம் கிடைக்குகிறதோ இது ஒரு அமானிதம். இதனை அவர் மற்றவர்களுக்கு பரப்பி விடுங்கள். அன ஷஹீது பி இத்னில்லாஹ், கடைசியாக சொல்லியிருக்கிறார், நான் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு ஷஹீதாக கூடியவன் என்று சொல்லி முஹம்மது அப்துல் காதிர் அல் ஹுசைனி, இப்படிக்கு முஹம்மது அப்துல் காதிர் அல் ஹுசைனி, இது 2024 3ஆம் மாதம் 25ஆம் தேதி எழுதியிருக்கிறார்.